ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் செய்யலாம். அதுக்கு கிஸ்மிஸ், ட்ரை திராட்சை, வால்நட்ஸ், பாதாம், கேஷ்யூ, முந்திரி பருப்பு, அப்புறம் மக்கானா 5 திங்ஸ் எடுத்துகிட்டு ட்ரை ஃப்ரூட் பவுடர் செய்யலாம். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், 1 இயர் ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்குற முன்னே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிடுங்க. ஒரு ட்ரை கடாய் எடுத்து இது எல்லாமே தனியாக தான் ஃப்ரை பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மைல்ட் கேஸ் லோ பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆகின உடனே ஃபஸ்ட்டு மக்கானே போடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். இதில் நிறைய எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் பாதாம் இருக்குது, பேட் கொலஸ்ட்ராலை சரி பண்ணிடும், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பாதாம். நீங்கள் வேணும்னா நைட் 5 பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் அதை பீல் பண்ணி கூட சாப்பிட்லாம். பாதாம் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். இதில் விட்டமின் ஈயும் இருக்குது. அப்புறம் கண்ணுக்கும் இது நல்லது. அப்புறம் போட்டோம் முந்திரி பருப்பு, கேஷ்யூவில் காப்பர், மெக்னீஷியம், நிறையா எனர்ஜி பூஸ்டப் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்குது. பிரெயின் ஹெல்த்துக்கு, இம்யூனிட்டிக்கு, போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கேஷ்யூ நட்ஸ். அடுத்தது போட்டோம் வால்நட்ஸ். இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது ஸ்கின், ஹேருக்கு ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்சி டைம்லேயும் வால்நட்ஸ் ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு, பேபிஸ்க்கு டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வால்நட்ஸ். அடுத்தது மக்கானா. இதுலேயும் நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நிறையா ப்ரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன், ஜிங்க் எல்லாமே இருக்குது. மக்கானா பிளட் இன்க்ரீஸ் பண்ணும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கிஸ்மிஸில் நிறைய அயன் சத்து இருக்குது. அண்ட் வீக்னஸ், பேல் ஸ்கின் இருக்கிறவங்க, எனர்ஜி லோவாக இருக்கிறவங்களுக்கு கிஸ்மிஸ் ரொம்ப நல்லது. இது இப்போ நம்ம 5 திங்ஸ் போட்டு இந்த ட்ரை ஃப்ரூட் பவுடர் செய்கிறோம். ஆனால் நீங்கள் அடிஷ்னலாகவும் ஆட் பண்ணோம் திங்ஸ்னால் பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணலாம், வேர்க்கடலை ஆட் பண்ணலாம், உடச்சக்கல்ல ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இது பேசிக் அண்ட் ரொம்ப ஹெல்தியான 5 நியூட்ரிஷன்ஸ் ஃபில்ட் நட்ஸ். ஸோ இதே போட்டாலே போதும். 1+ இயர் குழந்தைங்களுக்கு, கிட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பனானா மில்க் ஷேக் பண்ணும்போது ட்ரை ஃப்ரூட் பவுடர் போடலாம். ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ணும்போது பவுடர் போடலாம். நான் ஆல்ரெடி பனானா மில்க் ஷேக் பேபி ஃபுட்டில் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்தியான பவுடர். ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2 to 3 months நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். எல்லாம் தனித்தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும். ரொம்ப பவுடராக வரல உங்கள் மிக்ஸிலனா கொஞ்சம் குறன்னு கிரைண்ட் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. இல்லைன்னா அது எண்ணெய் விட்டுடும். இது கிஸ்மிஸ், ட்ரை திராட்சை ஆஃப் பண்ணிட்டுங்க, ஏன்னா சூடாக இருக்குது கடாய். ஸோ இந்த சூட்லேயே ஃப்ரை ஆகிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா எரிஞ்சிடும், ஸ்மெல் வந்துடும் அண்ட் பிளாக் ஆகிடும். ஸோ கம்மி ஸ்லோலியே பண்ணணும். இப்போ இதெல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு தான் இதை கிரைண்ட் பண்ணணும். சூடாக கிரைண்ட் பண்ணாதீங்க, இல்லைன்னா இதோட ஆயில் வெளியே வந்துடும். ஒர்க்கிங் பீப்புள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு கிளாஸில் மில்க் இல்லை வாட்டரோட நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். லோ ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். இப்போ ட்ரை மிக்ஸி எடுத்து எல்லாமே அதில் போட்டு
கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது 2 டைம்ஸில் தான் கிரைண்ட் ஆகும், ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. என் சேனலில் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேபி ஃபுட் வீடியோவும் போட்டிருக்கிறேன், அதுவும் ரெஃபர் பண்ணுங்கள். குக்கிங் வீடியோ செய்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் வீட்டில் குட்டி பேபிஸ் இருக்கிறாங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த பவுடரில் நிறையா ஹெல்தி சத்து இருக்குது. ஸோ பேபிஸ்க்கு, பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பவுடர். யாருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வியூஸ் நிறையா இருக்குது சேனலுக்கு, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி. டேக் கேர். தேங்க்யூ.